விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகின்றன. அதற்குள் பள்ளி வாகன விபத்துகள் குறித்த செய்திகள் அடிக்கடி வருகின்றன. இதற்கு காரணங்கள் பல கூறப்பட்டாலும் தீர்வுகள் தான் கிடைத்த பாடில்லை. இன்றும் சென்னை பல்லாவரத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து ஒரு மாணவர் பலியானார். இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், நேற்றுதான் அந்த மாணவர் தனது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். விபத்து நடந்த பகுதியில் தான், இந்த பாலத்தின் கீழே உள்ள பகுதியில் தான் வேன் இறங்கும் போது மற்ற வாகனங்கள் முந்தி செல்ல முயன்றிருக்கிறது. அப்போது வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. சம்பவ இடத்திலே தீபக் என்ற மாணவன் பலியாகி இருக்கிறான். செய்தியாளர் சுப்பிரமணி விவரித்தது போல பல்லாவரம் ரேடியல் சாலையில் இன்று காலை விபத்து நேரிட்டது. தனியார் பள்ளி வேனை ஓட்டி வந்த ஓட்டுநர் பாதி வழியில் இறங்கிக் கொள்ள வேனின் கிளீனர் வாகனத்தை ஓட்டினார். ஆரம்பத்திலேயே வேகம் பிடித்த வாகனம் பாலத்தின் சரிவில் கவிழ்ந்தது. வேன் டிரைவர் பெட்ரோல் டீசல் போட்டு கிளம்பிட்டாரு. இன்னொன்னு ஒரு சின்ன பையனை தான் விட்டாரு. அவரு இன்னொன்னு அவங்க ஃப்ரெண்ட் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. அந்த இது டிவிஷன் இருக்குல்ல, டிவைடர்ல மோதி அப்படியே அவங்க டோரை திறந்து ஜம்ப் பண்ணி அவர் ஃப்ரெண்டோட போயிட்டாரு, அந்த பைக்ல வந்தவங்களோட. நாங்க டிரைவர் எகிரி குடிச்சு போயிட்டாரு. நாங்க வேன் ஸ்பீட்ல அப்படியே கவுந்து இதாயிடுச்சு. விபத்துக்குள்ளானதும் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட மாணவன் தீபக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். காயமடைந்த 6 பேருக்கும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த இடத்தில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஓவர் ஸ்பீடு இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐடி போற பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு, அதுவே விபத்து நடக்கிறதுக்கு பெரிய காரணம். அதனால அதுக்குரிய தக்க நடவடிக்கை எடுக்கணும். மற்றும் இந்த ஐடி பார்க்ஸ் இருக்கிற பகுதியில இணைக்கக்கூடிய இடம். அதனால பெரும்பாலும் மாணவ மாணவிகள் பணி செய்யறவர்கள் எல்லாம் போற இந்த இடத்துல இந்த போக்குவரத்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி காவலர்களை இது பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது இரவு நேரங்கள்ல சரியான மின்விளக்கு வசதி கிடையாது. சோ இந்த 200 அடி ரோட்ல சரியான பராமரிப்பு கிடையாது. ஆனா வளர்ச்சி அடைந்த பகுதிகளாக இந்த பகுதி இருக்குது. உயிரிழந்த மாணவன் தீபக்கின் கண்களை தானம் செய்வதாக அவனது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பெரும் துயரத்தில் இருக்கும் அந்த குடும்பத்திற்கு யார் ஆறுதல் தருவது? 1000 கனவுகளோடு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர் மனதை பதைபதைக்க வைக்கும் இதுபோன்ற விபத்துகளுக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பது? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியுடன் பார்வதி பாமா மற்றும் சக்திவேல். திருச்சி மாவட்டம் முசிறி அருகில் மணல் லாரியோடு சரக்கு வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவிகள் உட்பட 27 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோடியம்பாளையத்தை சேர்ந்த மாணவிகள் மதியம் பள்ளிக்கு செல்ல பேருந்திற்காக காத்திருந்தனர். பேருந்து வராத நிலையில் முசிறி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தில் ஏறி மாணவிகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திரு ஈங்கோய்மலை அருகில் வந்தபோது எதிரில் வந்த மணல் லாரி கட்டுப்பாட்டை இழந்து மாணவிகள் வந்த வாகனம் மீது மோதியது. இதில் சாலையின் இடதுபுறம் உள்ள 20 அடி வாய்க்காலில் சரக்கு வாகனம் கவிழ்ந்தது.